இந்த வக்கீல வேற கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒன்றும் புரியலையே. அக்கா வா. எதுக்கு ஆடிட்டர் வந்திருக்காரு? அதைத்தான் நாங்களும் பேசிக்கிருக்கோம். என்னவோ இவருக்கு தினைக்கு யாரையாவது கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். பக்கவாதம் வந்தால் பேச்சு கம்மியாயிருன்னுவாங்க. இவர் பேஜாக பேசி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பேச துணைக்கு இன்னொரு ஆள் வேற. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ரேணுகாக்கா, இன்னைக்கு 11 மணிக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே. ஐயோ உள்ள படவடங்குது. இங்க கை காலெல்லாம் டைப் படிக்குது. எனக்கு ஞாபகம் இருக்காவா? இந்த அக்காவை அப்படி பாக்குறதுக்கு இந்த தட்டுக்களியோட உட்கார்ந்து ஐயோ டீச்சர் அம்மா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமான்னு நினைச்சதே இல்ல சத்தியமா. ஆனா ஒண்ணுக்கா, நானே உங்களை அப்படி பார்க்கும்போது பயந்துட்டேன். எனக்கெல்லாம் அங்க மிஸ் டான்ஸ் மிஸ் பார்த்தாலே பயம். நீ வேற. ஜனனி, கிளாஸ் எடுக்க போற இடம்லாம் ரெடி தானே? அதெல்லாம் பக்காவா கிளீன் பண்ணி வச்சிட்டேன்க்கா. இப்போ டீச்சர் வந்து சொல்லி கொடுக்க வேண்டியதான். என்னவோ நீங்க எல்லாம் என்னைய உற்சாகப்படுத்துறீங்க, அதனால நானும் முயற்சி பண்றேன். இருந்தாலும் ரொம்ப தான் பயந்து வருது தெரியுமா எனக்கு. எனக்கே சொல்லிக்கிறேன், சின்ன பிள்ளைய தானே கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்துடலான்னு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு படபடப்பு. ஆனா நீங்க எல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுப்பா. நீ ஆரம்பத்துல அப்படிதான்க்கா இருக்கும். ஈஸ்வரி அக்காலாம் எம்புட்டு பயந்தாங்க ஞாபகம் இருக்கா? போன் பண்ணிலாம் பேசி பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப அக்கா போற ஸ்பீட பாத்தீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் தான்க்கா. அது ஒண்ணு இல்லக்கா, நமக்குள்ள பயமூர்த்தி வச்சிருந்தாங்க. இப்ப இங்க வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல நம்மளால எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஏன் இவங்கள விடுங்களேன், வெளியிலேயே எல்லாரும் தெரிஞ்சவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள பிறந்துருச்சு, அவ்வளவுதான், அதை பாரு, அதான் வாழ்க்கை. எங்க அம்மாவே சொல்லும், புள்ளையாயிடுச்சுரி, வாழ்க்கையை ஓட்டிரு, போகுது அப்படி. நமக்கு பிடிச்சவங்களா அதை சொல்லும் போது என்னன்னா, we are not worth for anything, நம்ம we are not enough அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் வர வச்சுட்டாங்க. நமக்கு திறமை இருக்கு, நம்ம திறமைக்கு நம்மளால என்ன வேணா செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்தா போதும், கண்டிப்பா நம்மளால ஏதாவது செஞ்சிட முடியும். கரெக்டுக்கா, 100% கரெக்ட். ரேணுகாக்கா, நீங்க டான்ஸ் ஆடின வீடியோவை ஐஷு என்கிட்ட காட்டினா சூப்பரா இருந்துச்சுக்கா. எனக்கே எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது தெரியுமா? பேஷனோட ஒரு கலையை கத்துக்கிட்டா அது நமக்குள்ள எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கோன்னு உங்களை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க டீச்சர், சட்டப்புட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடியா இருங்க. ஐயோ வேணாம், டீச்சர் அம்மா இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரி, அதெல்லாம் சரிதான். எப்படி போறது? இவெல்லாம் உட்கார்ந்துக்கு இருக்காளே, அதுவும் இன்னைக்கு 2 பேரும் வேற வந்திருக்காங்க. எப்படி இன்னைக்குன்னு பார்த்து அந்த 2 பேர் வந்திருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்காங்க. நான் தான் சொல்லுதேன்ல, இன்னைக்கு ஃபுல்லா பேசி பேசி நாளே ஓட்டிடுவாங்க. அதனால அதுக்கு நடுவுல நம்மள யோசிக்க மாட்டாங்க. நீ சொல்ற சரியா? இருந்தாலும் இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த காப்பி குடிக்கிற மாதிரி போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அக்கா, அவங்க வேற என்னக்கா பேச போறாங்க? அப்பதான் சொத்தை லீகலா எப்படி மூவ் பண்ணலான்னு பேசுவாங்க. வேற என்ன பெருசா பேசிட்டு போறாங்க? ஐயே ஜனனி, இன்னுமா இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிற? இருக்காது. இந்த கிறுக்கனுங்க சைக்கோத்தனமா ஏதாவது யோசிப்பானுங்க. அது என்னன்னு நம்ம லைட்டாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்மளே இதுக்குள்ள இழுக்கிறாங்க. இவங்க வழியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளும் வேலை பார்க்க முடியும். புரியுதுல? காப்பிய போட்டுட்டியா? இல்ல போட்டு ஐயே டீச்சர், இருங்க டீச்சர், நான் பண்றேன் டீச்சர். ஐயோ என்ன சார், என்ன மூஞ்சியை உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல சார், நீங்க எவ்வளவு கம்பீரமா இருந்தீங்க. உங்களை இப்படி பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு சார். ஏங்க, அவர் எப்பவும் ஒரே மாதிரி தானே இருக்காரு, வெள்ளையும் சொல்லையுமா? என்ன கையில அந்த பிரேஸ்லெட் ஒன்று தான் இல்லாம போயிருச்சு. டேய், என்ன அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிய? ஆமா மாமா, அலர்ட்டா இருக்கிறது நல்லது தானே சார். சொத்துல அடி விழுந்தாலும் உங்களுக்கு எப்படியும் பீஸை கொடுத்துருவாரு. நீங்க தனியா வாசிக்க வேணாம், வந்த வேலையை மட்டும் பாருங்க. சார், அந்த ஜீவானந்தங்கிறவன் உங்க ப்ராப்பர்ட்டிய ஃபோர்ஜரி பண்ணி அவன் ப்ராப்பர்ட்டியா மாத்திருக்கான். அதை சட்டப்படி ரிஜிஸ்டரும் பண்ணிருக்கான். அதை சட்டமும் ஏத்துக்கவும் செஞ்சிருக்கு. இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதுக்கு நாம சிவில் கேஸ்ல இருந்து கிரிமினல் கேஸா மாத்தணும்.
அப்பதான் இந்த கேஸ் நிக்கும். நம்ம சைடில் இருக்க பெரிய ட்ராபேக் அப்பத்தாவோட மெடிக்கல் கண்டிஷன் தான். அவங்க மட்டும் தெளிவாக இருந்து என் கையெழுத்து அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் போதும், அவனை உள்ளத்துக்கு போட்டுடலாம் சார். அதான் அப்பத்தாவை எழுப்பி உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அது எதுவும் நடக்க மாட்டேங்குதே. புரியுது சார். அதனால தான் டைம் எடுக்கும்னு நானும் சொல்றேன். அந்த ஜீவானந்தத்தை கிரிமினல் மாதிரி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். யோ, என்னையா கிரிமினல் மாதிரி? அந்த ஆள் பக்கா கிரிமினல் தான். ஆமா சார், கரெக்ட் தான். ஆனா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரிமினல்னு ப்ரூவ் பண்ண சாட்சி ஆதாரம் இதெல்லாம் வேணும் சார். இப்ப மாமாவை பெரிய மனுஷன்னு அவரே சொல்லிக்கிறாருல்ல, அதை நிரூபிக்க கல்யாணத்துக்கு கல்யாணம் அவருக்கு அவரே போஸ்டர் அடிச்சு ஓட்டிக்கிறாருல்ல, அந்த மாதிரின்னு வக்கீல் சொல்றாரு. டேய் மூடிட்டு நிக்க மாட்டேன். ஏய் கரியாளா, வேண்டாம்டா, நானே நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ பாரு, ஒரு பக்கத்து கையை பாரு, உணர்ச்சியே இல்லாமல் புடலங்க மாதிரி தொங்கிட்டு இருக்கு. உன் பங்குக்கு நீ வேற படுத்தாத, பேசாமல் உட்காரு. முடியலன்னா வெளியே போய் காலார நடந்துட்டு வா. 3 நேரத்துக்கு நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. அதை விட்டு போட்டு குறுக்கு பேசி குடியே கெடுக்காத, பேசாம இரு. நீங்கள் சொல்லுங்கள் சார். சார், லீகலி அவன் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷனை தப்புன்னு ப்ரூவ் பண்ணும் சார். சார், பண்ணணும்னு சொல்றிய, எப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? டேய் என்னடா? ஏன் சார், நாங்கள் என்ன அப்போ ரோட்டில் நின்றுக்கிட்டு சொத்து போச்சேன்னு கத்தவ முடியும்? ஏன் சார், சொல்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் சார். மழுப்பி பேசிட்டு இருக்கிய சார். நீங்க எங்க சார் என்ன பேச வர்றீங்க? நான் ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள அவரு ஒன்று சொல்றாரு, இவரு கோவப்படுறாரு, நீங்க ஒன்று சொல்றீங்க. என்ன முழுசா பேச விட்டாதானே சார்? சார், இங்கே இருக்கிற பிரச்சனையே இதுதான். நம்மளை பேசவே விட என்ன மாட்டேன் ஆடிட்ட சார். அங்க என்ன முணுமுணுன்னு பேச்சு? 2 பேரும் கூடிச்சு வந்துட்டியல? அப்படிலாம் இல்லை சார். இப்போ என்ன சொல்றீங்க? நாங்கள் பேசுறது தப்பா? சரி, பேசல, நாங்கள் பேசல, நீங்க பேசுங்க. எப்பா யாரும் பேசாதேப்பா, அவங்க பேசட்டும். பேசுங்க சார். பேசுங்க சார். சார், வாயை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே பேச முடியாது சார். அந்த காலெல்லாம் மலையேறி போயிடுச்சு சார். வெளி உலகம் இப்ப வேற மாதிரி இருக்கு சார். நீங்க உழைச்சு பணம் சம்பாரிச்ச காலம் மாதிரிலாம் இப்ப இல்ல. ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஏன் டாக்ஸ்ல கூட எவ்வளவு மாற்றங்கள் வந்துருச்சு. என்ன ஆடிட்டர் சார்? ஆமாம் சார், கரெக்ட். என்ன கரெக்டு? யோ, நீயே ஒரு பழசு தானே. உன்னை வச்சு நாங்கள் வண்டி ஓட்டல ஆக்குறத பாரு. ஏய் கதிரே, நீ பேசாதப்பா, பேசாம அமைதியா உட்காரு. அப்புறம் நம்ம குறுக்க பேசுனதுனால தான் இவங்க கொடுத்த தங்கமான ஐடியாவெல்லாம் பாலா போச்சுன்னு அப்படியே நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. நீங்க சொல்லுங்க சார். சார், இப்போ நீங்க உங்க கம்பெனிக்கு போறீங்களா இல்லையா? யோ, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? எப்படி போறது? அங்க போனா அவன் ஆளுங்க 4 பேர் நிப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே கட்டையை தூக்கிட்டு அடிக்கணும் போல தோணுது. டேய், இப்ப நாம சண்டைக்கு போனா அது அப்படியே வீடியோ எடுத்து போலீஸ்ல காட்டி விட்டுறாங்க. என்னத்த பண்றது அப்புறம்? அதே போலீஸ் தான் ஜீவானந்தத்தை கெட்டவன்னு சொல்றேன். அவன்கிட்டே கம்பெனி எழுதி வாங்கிட்டு நம்மளை மிரட்டுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல சார். நினைச்சாலே கிருகிருன்னு தலை சுத்துது. மாமா, மறுபடியுமா மாமா? ஏய், சும்மா இருக்க மாட்டே கரியாளா? ஏண்டா பேசாம நில்றா? கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை எண்ணி கொண்டு வந்து பீரோவில் வச்சு போட்டுறது வரைக்கும் வாழ்க்கை நிம்மதியாக இருந்துச்சு. என்னைக்கு பேங்க் அக்கௌண்ட்டு, செக்கு புக்கு, கிரெடிட் கார்டுன்னு வாழ்க்கை மாறிச்சோ அன்னைக்கே நிம்மதியெல்லாம் போச்சு. என்னத்தை சொல்லி எந்த வழி போக? சார், குறுக்க பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. தப்பா நினைச்சா மட்டும் நீங்க சொல்ல வந்தது சொல்லாமலா இருக்க போறீரு. சொல்லும். ஏய், ஏன் மூடிக்கிட்டீரண்டா? முதல்ல நீங்கள் சம்பாதிச்சு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கினீங்க, அதோடவா நீங்கள் நின்றுட்டீங்க? இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற கார் வரைக்கும் வாங்கி பார்க்கிங்கில் நிற்க வச்சிருக்கீங்கல்ல, அப்படிதான் சார் இதுவும். சார், இன்னைக்கு சட்டத்திட்டம்லாம் மாறி போச்சு சார். ஷேர் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தான் உரிமை, அதுதான் சட்டம். உங்க அப்பத்தாவே உங்ககிட்ட கொடுக்காம இப்படி விளையாடி இருக்காங்க, நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? அது வேற ஒன்றும் இல்லை சார். என் மேலே இருக்கிற கோபத்தில் ஒளிச்சு வைக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இப்படி போய் மாட்டிக்கிருச்சு.
யாரை போய் கேட்க? சார் உங்க அப்பத்தா சுயநினைவோட அவங்ககிட்ட சொத்தை கொடுக்க வாய்ப்பே இல்லை. இல்லை சார், அப்படியெல்லாம் போயிருக்கவே முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு அறவே பிடிக்காத ஒருத்திருக்கா அந்த வீட்டில், ஜனனின்னு. அவளுக்கு வேணா எங்கள் அப்பத்தா சொத்தை எழுதி வச்சிருக்கோம். அதை விட்டு போட்டு கண்ட வேண்டியெல்லாம் ஏமாற ஆளு எங்கள் அப்பத்தா கிடையாது. அப்போ அவங்க செஞ்சது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டின்னு ஒரு கேஸ் போட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ஸ்டே ஆர்டர் வாங்கி அவங்க கம்பெனிக்குள்ள வரதை தடுத்து நிறுத்துவோம். அதை ஃபர்ஸ்ட் செஞ்சாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் சார். அதுக்குள்ள பை காட்ஸ் கிரேஸ் உங்க அப்பத்தா கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா அவங்கள வச்சே அவங்கள தட்டி தூக்கிடலாம் சார். அதுக்கு நான் ப்ராசஸ் பண்றேன் சார். நந்தினி அக்கா வாக்கா. என்ன அங்க நின்னுட்டு இருக்க? உள்ள வா. எனக்கு வேண்டாம். ஏக்கா நான் சாப்பிடுவேன். என்னம்மா கேட்காமே நீயா காப்பி போட்டு கொண்டாந்துருக்க? எப்படியும் இன்னும் 2 நிமிஷத்துல கேட்பீங்களே, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏக்கா இந்த ஆடிட்டர் எல்லாம் மதிச்சு காப்பி கொண்டார ஆளா நீ? வராத மாமணியா வக்கீல் வந்திருக்காருல, அவருக்காண்டி எடுத்துட்டு வந்தேன். யாரு வாராது வந்த மாமணி? இந்த வக்கீல் நம்ம வீட்டுக்கு பல தடவை வந்திருக்காரு. ஒரு தடவை அருமை தங்கச்சி சட்டப்பாயன்லாம் பேசி ஒரு மூக்க உடைச்சால, அந்த வக்கீல் தான் அவரு. ஓ அவரா? அவர் தான். என்ன சார் இப்படி இழைச்சிட்டீங்க? மேலுக்கு எதுவும் சரியில்லையா? கவலைப்படாதீங்க, ஜீனி எல்லாம் கம்மியாக தான் போடுவேன். மாமாவை யாராவது பார்க்க வந்தாலே சீனியை கம்மியாக போட்டு காப்பி கொடுக்கறது தான் எங்கள் வீட்டில் வழக்கம். ஏக்கா ஏக்கா சும்மா சமாளிக்காதக்கா. மாமா இங்க இருந்து பேசுறது கிச்சன்ல இருக்க உனக்கு கேட்கலையோ? என்ன சொல்ற? எனக்கு எதுவும் வேணுங்களே. ஏக்கா நீ எல்லாம் மாடியில இருந்து 200 தடவை கூப்பிட்டாலே ஏன் நீ எட்டி பார்க்காத ஆளு? இன்னைக்கு நீயே காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்னா இங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க தானே? ஆமாம்மா, இவங்கெல்லாம் உலக தலைவர்கள். 3ஆம் உலக போரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டு ஏதாவது செஞ்சிட போகிறேன். ஆளப்பாரு. ஆமாம்மா, இவங்கெல்லாம் உலக தலைவர்கள். 3ஆம் உலக போரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டு ஏதாவது செஞ்சிட போகிறேன். ஆளப்பாரு. என்னத்தை பெருசாக பேசிட போகிறாங்க? அப்பத்தான் சொத்து விஷயமா தானே, அதை தான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து 3000 தடவை பேசுகிறாங்க. ஒன்றும் நடந்த மாதிரி இல்லையே. இதில் நாங்கள் வேற தூதெல்லாம் போகணுமாக்கும் இதுக்கெல்லாம். டேய் வாய மூடிட்டு இருக்க மாட்டியா? அவ பாட்டுக்கு வந்தாளா காப்பி கொடுத்தாலும் போனாலான் இருப்பால, அறிவு கிட்ட தனமா பண்ணிட்டு. மாமா போறது பிளான் இல்ல, நிக்கிறது தானே பிளானே. ஆமாம், பெரிய 5 இயர் பிளான் இவர் கண்டுபிடிச்சார். படா. டேய் அதான் கொடுத்துட்டல, கிளம்பு. உங்க வாயை பார்க்க தான் நின்றுட்டு இருக்கேன் நாக்கும். ஏய் என்னடி புலம்பிட்டு இருக்க? போடி. டேய் டம்ளர்லாம் எடுத்துட்டு வாடா. நானா? மாடு கண்ணி தண்ணி குடிக்கிற மாதிரி காப்பி குடிக்க தெரியுதுல, எடுத்துட்டு வா எல்லாத்தையும். நீ குடிக்கிற காப்பி டம்ளர்லாம் கழுவுறன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு 40 காப்பி குடிக்கிறல்ல, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய். கொண்டு வரேன் போமா. இன்னைக்கு கோட்டாவை பேசி முடிச்சிட்டீல, போ போ. கூட என்ன வாயினா இவளுக்கு? எல்லாத்துக்கும் திமிரு பேச்சு. ஆளுகளையும் மண்டையும் பாரு. இவன்லாம் ஒரு ஆளு. எதுக்கோ கொடுக்கு முளைச்சா ஓவர் ஆட்டம் ஆடுவாமே, அந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கான். இவன்லாம் ஒரு ஆளுன்னு என்ன கலாய்க்கிறானா? ஒரு நாள் கை காலை உடச்சு விடுறேன். ஏய் என்ன உன்னை யாரடி மேல போக சொன்னது? எதுக்கு போவானே? பிறகு மூக்கு உடப்பட்டு வந்து கத்துவானே. ஐயா அக்கா, இந்த கரிகாலெல்லாம் ஒரு ஆளுன்னு என்னாச்சு? எனக்கு கோவமா வருதுக்கா. இல்ல என்னோ பெருசா அப்படியே பேசி கிழிக்கிற மாதிரி அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போனோடனே அப்படியே கப்புன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. ராணுவ ரகசியம் பேசுறாங்களாக்கும். இதுக்கு அந்த கரிகால முகரக்கட்ட சிக்னல் வேற.
இனிமே என் கையால அவனுக்கு ரச சோறு கூட கிடையாது. நம்ம கையிலேயே வாங்கி சாப்பிட்டு நம்மளே வாயாடுற அளவுக்கு கொழுப்பு ஏறி போச்சு இவங்களுக்குலாம். பார்த்துக்கிட்டே இருங்களேன். என்னைய கோத்து விடுற மகனே, உனக்கு இருக்குடி ஒரு நாள். பார்த்துக்கிட்டே இரு. சரி சார், இப்போ இதான் பிளான் சார். விடாம அடுத்தடுத்து அடிக்கிறோம் சார். எது உங்க பில்லையா? ஏய், சும்மா நிக்க மாட்டியா? உங்க சொத்து நிச்சயமா உங்க கைக்கு வரும் சார். அதுக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்வேன் சார். கால கொடுமை சார். ஏன் சொத்துன்னு நிரூபிக்கிறதுக்கு போராட வேண்டியதா இருக்கு. என்னத்த சொல்ல? என்ன சார் பண்ணுறது? காலம் அப்படி மாறி போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கணும் இல்லையா? சார், நீங்க பேசாதீங்க சார். நீங்க பேசினாலே எனக்கு கடுப்பாகுது சார். பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. உண்மையிலே சட்டபூர்வமா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல சார். நீங்க ஏதாவது ஐடியா கொடுங்க சார். 2 பேரும் சேர்ந்து. எனக்கு எதுவும் தெரியல சார். உங்களை தான் நம்பியிருக்கேன். அதுக்காக தான் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். வேற ஏதாவது ரூட்ல ஏதாவது செய்யணும்னா படபடன்னு செஞ்சு விட்டு போயிடுவேன். நீங்க சட்டம் லொட்டு லொசுக்கு அது இதுன்னு பேசுறீங்க. நீங்க தான் சொல்லணும். பார்த்து செய்யுங்க. சரி, காப்பி எடுத்து குடிங்க. எங்க வீட்டு காப்பி கேவலமா இருக்கும். ஆறி போச்சுன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். குடிங்க. அக்கா, அவங்க என்ன மீட்டிங் போட்டாலும் இந்த விஷயத்துல குணசேகரன் ஜீவானந்தத்தை மீட் பண்ணாம எதுவும் நடக்காது. அதுக்காக தான் சக்தி போயிருக்காரு. அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததும் நான் போய் அந்த ஜீவானந்தத்தை பார்க்க போறேன். நீ மட்டுமா? ஏன் ஜனனி, எல்லாரும் போலான்னு தானே பேசிக்கிட்டோம். இல்லக்கா, அது சரியா இருக்காது. நான் போய் அவனோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் நீங்க உங்க கிளாஸ பாருங்க. ஏன் ஜனனி, இந்த அக்காவுக்கு வேலை இருக்கு, ஈஸ்வரி அக்காவுக்கு வேலை இருக்கு. நான் சும்மா தானே இருக்கேன். நான் கூட ஹெல்ப்புக்கு வரேனே. எல்லாருக்கும் அவங்களோட டைம் நிச்சயமா வரும்க்கா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானே தான் செய்யணும். ஆனா இப்போதைக்கு நான் சும்மா தானே இருக்கேன். உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேனே. இல்லக்கா, இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. உங்க எல்லாரையும் இதுல இழுத்து விட நான் விரும்பல. உங்க ஹெல்ப் தேவைப்படுறப்போ நான் நிச்சயமா கேட்பேன். சரி ஜனனி, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. சொத்து போனா போயிட்டு போது, விட்டு தொலை. சம்பாரிச்சுக்கிடலாம். அதை பிடிக்க போறேன், அதை பண்ண போறேன்னு நீ எங்கிட்டாச்சும் போய் வில்லங்கமா மாட்டிக்கிறாத சொல்லிவிட்டேன். நீ முக்கியம். எங்களுக்கு எல்லாமே நீ தான். நீ ஒருத்தி தான். இவங்க பிரச்சனையிலெல்லாம் போய் நீ சிக்கிக்கிறாத. உனக்கு வாழ்க்கை இருக்கு. நீ வாழ வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்கு. நான் சொல்லித்தான் உனக்கு தெரியணுங்கிறது இல்லை. இருந்தாலும் நீ 2 நாள் காணணுன்னு மனசு கிடந்து படபடன்னு அடிச்சுக்கிருச்சு. என்னவோ 1000 கற்பனை மண்டைக்குள்ள கிருன்னு ஓடுது. இந்த அவளை கேட்டு பாரு. சூதானமா இருந்து பொழைச்சுக்கிறேங்க ஆயா, அவ்வளவுதான். அக்கா, சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வரம்னா அது நீங்க 3 பேரும் தான். என் மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க. நிச்சயம் உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி, டென்ஷன் பண்ற மாதிரி நான் எதையும் செய்ய மாட்டேன்க்கா. ஐ ப்ராமிஸ். நான் சேஃபா என்ன பாத்துக்கிறேன். சரி. அப்பா, இந்தாங்கப்பா மோர். நீ சாப்பிட்டியாம்மா? காஃபி சாப்பிட்டியா? நான் காஃபி சாப்பிட்டேன்ப்பா. சரிம்மா, கொஞ்சம் உட்காரு. ஈஸ்வரி, உட்காருமா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. எப்படியும் இந்த எலி வேலைக்குள்ளே போனால் வேலை செஞ்சு தான் ஆகணும். எங்கேயாவது ரெஸ்ட் எடு. நில விஷயம் நல்லபடியாக முடிஞ்சுதுமா. சாருபால் அந்த சொத்தை விற்க முடியாதபடி செஞ்சது ரொம்ப நல்லதாக போச்சுமா. அந்த கண்டிஷனில் இருக்கிறனால தான் குணசேகரனால் இந்த தேதி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. இல்லை இதையும் வாரி போட்டிருப்பாம்மா. இப்போ இது உனக்குன்னு ஆகிப்போச்சு. என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குமா. இதை வச்சு நாளைக்கு என் பேரன் பேத்திகளுக்கு எதாவது செய்யலாம் இல்லையா? ஏம்மா, அவனுக்கு கை வரலன்னு சொன்னதெல்லாம் உண்மையாம்மா? நான் இன்னும் கண்ணால் பார்க்கல. இருந்தாலும் அது என் மனசுக்கு நிஜம்னு தோணலம்மா. உங்ககிட்ட ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இப்படி செய்கிறான்னு தோணுது. அப்பா, அவர் எப்படி இருந்தாலும் அந்த ஜீவானந்தம் செய்யறான்ல, அது ரொம்ப பெரிய தப்புப்பா. என்னமோ அவன் பெரிய நல்லவன் மாதிரி பேசிட்டு இருக்கான்.
காலந்தான் பதில் சொல்லுங்கிறான். நேரா சந்திக்கவும் முடியல.